இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, தற்பொழுது ஒரு அன்பர் கொஞ்சம் சிக்கலான கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் கொடுமையானது தமிழகத்தையே அதிரச் செய்திருக்கிறது. சமுதாயத்திலேயே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் சமுதாயத்திலே தோன்றாமல் இருப்பதற்கு ஆன்மீகம் அதை தவிர்க்க முடியுமா? இல்லை ஆன்மீகம் வழிகாட்டுகிற இறைவன் ஆண்டவன் இந்த செயல்கள் நடக்காமல் காப்பாற்றுவாரா? தமிழகத்தினுடைய அண்ணாமலை அவர்கள் கூட தனக்குத்தானே சாட்டையை அடித்து கொண்டு ஆண்டவன் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறாரே, ஆண்டவன் காப்பாற்றுவாரா என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஆன்மீக தளத்திலே இருக்கிறவர்களுக்கு இது மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவசியம்தானா என்கிற நிலைமை கூட பலருக்கு இருக்கலாம். ஆனால் அதை நாம் தவிர்க்க விரும்பவில்லை. சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உண்மை, இந்த உலகம் தர்மத்திற்கானது, மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது. அனைத்து மனிதர்களும் தர்மங்களை கடைபிடித்து தர்மத்தோடு வாழ்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படி வாழ்வதன் மூலமாகத்தான் இந்த பிறப்பினுடைய பேருண்மையை நிறைவு செய்ய முடியும் என்பதை நம்முடைய அருளாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். அதுதான் மனித வாழ்க்கையினுடைய பேருண்மையாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த பேருண்மை உணர்வுகளை மக்கள் சமுதாயத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக மலரச் செய்ய முயற்சி செய்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம், இந்த உலகம் ஓரளவிற்கு பாதுகாப்போடு இருந்து கொண்டிருக்கிறது என்பது எவராலும் மறுக்க முடியாத உண்மையாகும். இந்த மண்ணிலே ஒரு மனிதன் பிறக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கான எத்தகைய உணர்வுகள் ஊட்டப்படுகிறதோ, அந்த மனிதனுக்கு எத்தகைய வழிகாட்டுதல்கள் தரப்படுகிறதோ, அந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான எண்ணங்களை அவன் கற்றுக்கொள்ளுகிறானோ, அவனது மனங்களிலே ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகள், அவனுக்கான எண்ணங்கள், சிந்தனைகள் தான் ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்குகிறது. அப்படி ஒவ்வொரு மனிதனும் உருவாக்கப்படுகிற பொழுது இன்றைக்கு சமுதாயத்திலே இத்தகைய வன்முறைகள், தீவிரவாதங்கள், கொலை கொள்ளைகள், இது மாதிரியான பாலியல் கொடுமைகள் எல்லாம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் பொறுப்பேற்க கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். இது ஏதோ மற்றவர்களுக்கான விஷயம். இது சட்டம் ஒழுங்கு பார்த்து கொள்ளும், அரசு பார்த்து கொள்ளும், அரசனுடைய நிர்வாகம் இதை தீர்த்து கொள்ளும் என்று மற்றவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது என்பது ஒரு வேதனைக்குரிய செயல்தான். நாம் அத்தகைய தர்மத்திற்கான மனிதர்களை உருவாக்குவதற்கு தவறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி அது அறிவை கொடுப்பதோடு மட்டுமல்ல, வெறும் கல்வியாக மட்டும் இருந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆன்ம உணர்வை கற்றுக் கொடுக்கக்கூடிய அரசாலைகளாக நம்முடைய கல்வி நிறுவனங்கள் மாற வேண்டும்.
இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தளத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கும் சமுதாயத்திலே தீங்குகள் இல்லாத நல்லுணர்வுகளை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது. அது பொது அமைப்புகளிலே இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக மக்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் தளத்திலே இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைவரினுடைய ஒட்டுமொத்த கடமையும் பொறுப்பும் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்களை, இந்த மண்ணிலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையையும் நல்ல மனிதனாக உருவாக்குவதற்கான செயல்களை செய்வதுதான், அதை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய கடமை என்பதை உணர வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு எத்தகைய எண்ணங்கள் ஏற்படுகிறதோ அந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கான உணர்வுகளை வடிவமைக்கிறது. இன்றைக்கு சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய உயிரினங்கள், விலங்குகளாக இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு கூட அதற்கான பசியை தீர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. உடல் பசியை தீர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவைகளெல்லாம் எப்படி வேண்டுமானாலும் பசியை தீர்த்து கொள்ள முயற்சிக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் உடல் பசியை தீர்த்து கொள்ள அவைகள் செயல்படலாம். நாய்களைப் போல, வெறிபிடித்த நாய்களைப் போல, நாயிற்கடையேன் என்று நம்முடைய அருளாளர்கள் சொல்வதைப் போல அவைகள் முறையின்றி அந்த உணர்வுகளை தீர்த்து கொள்வதற்கு முயற்சிக்கலாம். அவைகள் கடைபிடிக்கலாம். ஆனால் மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய நாம், பண்பட்ட சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயம், உணவுகளை கூட, உணவு பசியை தீர்த்து கொள்வதற்கு கூட நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அதற்கான பண்பு இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, நெறிமுறைகள் இருக்கிறது. அப்படி நெறிமுறைகளோடு உணவை எடுத்துக்கொண்டு உடற்பசியை தீர்த்து கொள்ளுகிறவர்கள்தான் இந்த சமுதாயத்தில் ஆரோக்கியமான மனிதர்களாக இருக்க முடியும். அதே போல உடற்பசியை தீர்த்து கொள்வதற்கான பல நெறிமுறைகள், அறநெறிமுறைகள் அதற்காக வழிவகுக்கப்பட்டு நம்முடைய சமுதாயம் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அறத்தோடு வாழ வேண்டும் என்பது தொடர்ந்து இங்கே அறிவுறுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த பணி காலங்கள் உள்ள வரைக்கும் அது தொடர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு எத்தகைய வாழ்க்கை முறைகள், வழிகாட்டுதல்கள், பண்புகள், பண்பாடுகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ, அந்த குழந்தைக்கான சூழல்கள் எப்படி உருவாக்கப்பட்டு இருக்கிறதோ, அவைகளெல்லாம் தான் ஒரு குழந்தையை நல்லவனாகவும் நல்லவன் அல்லாதவனாகவும் தீர்மானிக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுகிறது. இன்றைக்கு நாம் அந்த அறநெறிகளை எல்லாம் விட்டு விலகிச் செல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தளங்களும் சீரழிந்த ஒன்றாக செயலிழந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு நல்ல ஆக்கபூர்வமான எண்ணங்கள், நல்ல ஆக்கபூர்வமான செயல்களுக்கான வழிகாட்டுதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மலிந்த உணர்வுகளுக்கான இடமளிக்கக்கூடிய உலகமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமைகளிலே இருந்து நாம் விடுபட வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்கள், சின்ன திரைகள், சமூக ஊடகங்கள், பத்திரிகைகள், இவைகள் அனைத்திலும் எதிர்மறையான, வக்கிரமான, மனிதனுக்கு ஆக்கபூர்வமான உணர்வுகளையும் எண்ணங்களையும் உருவாக்காத செய்திகள் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலை இங்கே இருக்கக்கூடிய திரைப்படங்கள், சின்னத்திரைகள், பத்திரிகைகள், சமூக ஊடகங்கள் அனைத்திலும் ஆக்கபூர்வமான, மனிதனுக்கு நல்லுணர்வை ஊட்டக்கூடிய, மனிதனுக்கு நல்ல எண்ணங்களை வளர்க்கக்கூடிய செய்திகளை மட்டும்தான் இங்கே பரவவிட முடியும். மனிதர்களுக்கு நல்ல எண்ணங்களும் நல்ல ஆற்றல்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் மனிதனை சூழ்ந்திருக்க முடியும் என்கிற நிலைமையை ஏற்படுத்தினால், நிச்சயமாக இத்தகைய நிலைமையை நம்முடைய சமுதாயம், நம்முடைய அரசு இதை நிறைவேற்றும் என்று சொன்னால்,
எண்ணி ஒரே மாதத்தில் இங்கே இருக்கக்கூடிய இத்தகைய வக்கிரங்கள் எல்லாம் மிக மிக இல்லாத ஒரு சூழலை நம்மால் உருவாக்க முடியும். இது பற்றி சமூகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தளங்களிலே இருக்கக்கூடியவர்கள், பொது தொண்டிலே இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீக வழியிலே செயலாற்றி கொண்டிருக்கிறவர்கள், அரசியலிலே இருக்கிறவர்கள், அரசாங்கங்கள் இது பற்றி சிந்திக்க வேண்டும். சமுதாயத்திலே நாம் தீயவைகளை வளர்த்து கொண்டு மனிதர்கள் எல்லோரும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது நம்முடைய பேதமையான நிலைமையாகத்தான் இருக்க முடியும். எனவே இத்தகைய ஒரு நல்ல சூழலை நாம் சமுதாயத்திலே உருவாக்குவதற்கு நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறவர்களும், அரசியலிலே இருக்கின்றவர்களும், ஆட்சியாளர்களாக இருக்கின்றவர்களும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அத்தகைய முயற்சிகள் வெற்றி பெறுகிற பொழுது இந்த சமுதாயம் வக்கிரங்கள் அற்ற சமுதாயமாக, ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக நிச்சயம் மலரும். அதற்கான முயற்சியில் அனைவரும் ஈடுபடுவதற்கு, செயல்படுவதற்கு பிரபஞ்ச பேராற்றல் அருள் கருணை பொழியட்டும். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்.